வணக்கம். ஹுமாயூன். ஹுமாயூனின் இடர்பாடுகளை ஆராய்க. டில்லி அரியணை ஏறியவுடனே அவரது சகோதரரான கம்ரான் ஏற்கனவே காபூலின் ஆளுநராக இருந்தார். அவருக்கு ஹுமாயூன் பஞ்சாபையும் அளிக்க வேண்டியதாயிற்று. சரியாக உள்ளது. ஹுமாயூனின் பொருளாதார நிலை மோசமாகியது. தகுந்த தண்டனை அடைந்து இறக்கும் வரையில் கம்ரான் ஹுமாயூனிடம் பற்றுறுதியற்றே வாழ்ந்தார். அப்போ அவருடைய சகோதரர்கள் அவருக்கு நன்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. ஹுமாயூனுடைய சகோதரர்கள். ஹுமாயூனின் குண இயல்புகளை ஆராய்க. ஹுமாயூன் பல நற்பண்புகளை பெற்றிருந்த போதிலும் ஆற்றலில் அவர் தமது தந்தைக்கு குறைந்தவரே. சரி. ஹுமாயூன் என்றால் பொருள் அதிர்ஷ்டசாலி என்று பொருள். அபினை மிகுதியாக பயன்படுத்தியது அவரது தளர்ச்சிக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம். இவரும் அபினை பயன்படுத்தியிருக்காரு. 1540 ஆண்டில் நாட்டிலிருந்து விரட்ட பெற்ற அவர் இறப்பது சிறிது காலத்துக்கு முன்னர் தான் 1556 ஆண்டில் அரியணையை மீட்டார். இதுவும் சரியானது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் நாடோடியாக இருந்திருக்கிறார். ஹுமாயூனின் பாதுகாப்பில் இருந்த குவாலியர் குடும்பத்தார் அவருக்கு அளித்த ஒரு வைரக்கல்லை 80,000 பவுண்ட் பெறும் என்று மதிப்பிட்டவர் யார்னா டாவனியர் என்ற ஆசிரியர் இந்த மதிப்பை குறிப்பிடுகிறார். ஆட்சியின் தொடக்க காலத்தில் ஹுமாயூன் படையெடுப்புகளில் தமது ஆற்றலை வெளிப்படுத்தினார். லோடி குலத்தில் தோன்றியவரும் ஜான்பூரை கைப்பற்றியவருமான டேஷுக்கு எதிராக ஹுமாயூனின் முதல் படை எழுச்சி அமைந்தது. யாருக்கு எதிராக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது லோடிக்கு எதிராக அமைந்தது. இந்த முகமது லோடியை கொண்டுறாரு. முகமது லோடி இறந்ததால் டேஷ் அரச குலமே வரலாற்றில் அடியோடு அடைந்தது. யாருன்னா லோடி. லோடி என்ற வம்சமே முடிஞ்சிருச்சு. முகமது லோடியோட முடிந்தது. இப்ராஹிம் லோடி அந்த வழி வந்த அந்த குலம். குஜராத்தையும் மாலவத்தையும் ஆண்ட வலிமை மிக்க டேஷிற்கு எதிராக ஹுமாயூன் பல படையெடுப்புகளை மேற்கொண்டார். யாருக்கு எதிரான பகதூர் ஷாவுக்கு எதிராக பல படையெடுப்புகளை மேற்கொண்டார். டேஷுக்கு எதிராக சதி செய்து முகமது சாமன் மிர்சா எனும் அகதிக்கு பகதூர் ஷா பாதுகாப்பளித்தார். அந்த சதிகாரனை ஒப்படைக்க பகதூர் ஷா மறுக்கவே பகைமை முற்றியது. யாருக்கு இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கும் பகதூர் ஷாவுக்கும் இடையே. ஹுமாயூனுக்கு எதிராக முகமது ஷா மிர்சான் அப்படின்றவர் சதி செய்கிறாரு. அவர் பகதூர் ஷா ஊருக்கான குஜராத்துக்கு தப்பி ஓடுறாரு. அவருக்கு பகதூர் ஷா பாதுகாப்பு அளிக்கிறாரு. அவரை ஒப்படைக்க சொல்லி ஹுமாயூன் கேட்கும்போது அதை ஒப்படைக்க மறுத்தனால பகதூர் ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையே பகைமை ஏற்படுகிறது. 1535 ஆண்டில் டேஷ் படைகளை மாண்டசர் என்னும் இடத்தில் ஹுமாயூன் முறியடித்தார். யாருன்னா பகதூர் ஷாவோட படைகளை மாண்டசர் என்ற இடத்துல முடிவடைகிறார். பகதூர் ஷா மாலவளத்தின் தலைநகராக டேஷிற்கு ஓடினார். எங்கன்னா மாண்டுவிற்கு ஓடினார். மாண்டு தான் மாலவளத்தின் தலைநகரமாக இருந்த பகுதி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மாண்டு நகரையும் பேரரசு படைகள் எளிதாக கைப்பற்றின. சரி. பகதூர் ஷா குஜராத்திற்கு ஓடினார். அங்கேயும் ஹுமாயூன் அவரை துரத்தி சென்றார். இதுவும் சரியாக உள்ளது. 4 மாத முற்றுகைக்கு பிறகு நாட்டில் இருந்த வலிமை மிக்க கோட்டைகளில் ஒன்றான சாம்பனீரை கைப்பற்றினார். இதுவும் சரி. அப்போ பகதூர் ஷாக்கு எதிராக ஆரம்பத்துல வெற்றி பெற்றாரு. பகதூர் ஷா போர்ச்சுகீஸ் இதுல ஓடி ஒளிந்து கொள்கிறார். பிறகு ஹுமாயூன் திரும்பி டெல்லி பகுதிக்கே வருகிறார். பகதூர் ஷா இறக்கவில்லை. டேஷ் வென்ற பிறகு ஹுமாயூன் தனக்கே அற்ற நிலையில் செயலாற்ற தொடங்கினார். இதனால் குஜராத் வென்ற பிறகு எந்த ஒரு நிலையும் இல்லாத குறிக்கோள் அற்ற நிலையில் செயலாற்ற தொடங்கினார். அதுக்கப்புறம் அவருடைய வீழ்ச்சி அதிகமாகுது. ஹுமாயூன் படையின் ஒரு பகுதிக்கு தலைவராக இருந்த அவரது தம்பி ஆகிய டேஷ் துரோக செயலும் பகதூர் ஷா திரும்பி வந்ததும் ஹுமாயூனின் நிலையை மோசமாக்கியது. யாருன்னா அஸ்காரி திறமையாக செயல்படவில்லை. அஸ்காரியை நியமித்து சென்ற போது அதை திரும்பி பகதூர் ஷா கைப்பற்றி கொண்டார். கைப்பற்றியவுடன் அவர் டெல்லிக்கு செல்லும் போது டெல்லியை தான் கைப்பற்ற போகிறாருன்ட்டு ஹுமாயூன் டெல்லியை நோக்கி விரைந்தார். டேஷ் ஆதிக்கம் காரணமாக ஹுமாயூன் மேற்கு பகுதியை கைப்பற்றும் எண்ணத்தை கைவிட்டு கிழக்கில் தமது கவனத்தை செலுத்த வேண்டியவரானார். ஏன் கிழக்கு பகுதியில் வங்காள பகுதியில் கவனத்தை செலுத்தாமன்னா ஷெர்ஷாவோட
ஆதிக்கம் காரணமாக. பரித் என்பது டேஷின் இயற்பெயர். பரித் என்பது யாருன்னா ஷெர்ஷாவுடைய இயற்பெயர் ஆகும். பரித். ஷெர்ஷா களப்பற்ற டேஷ் குலத்தில் உதித்தவர். யாருன்னா ஆப்கானிய குலத்தில் பிறந்தவர். ஆப்கானியர், இவர் ஒரு ஆப்கானியர் ஷெர்ஷா. முகலாயர்கள்லாம் துருக்கியர்கள். ஷெர்ஷா பாட்டனாரான இப்ராஹிம் என்பவரே டேஷ் அழைப்பிற்கு இணங்கி முதலாக இந்தியாவிற்கு வந்தார். யாருடைய அழைப்புன்னா பலுகல் லோடி அவருடைய அழைப்பின் காரணமாக இந்தியாவிற்கு வந்தாங்க. யாரு? ஷெர்ஷாவோட தாத்தா, பாட்டன். ஷெர்ஷாவின் கூட்டுகளை ஆராய்க. இவர்தான் சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர். ஷெர்ஷாவின் இளமை பருவத்தில் தந்தையின் சொத்துக்களை நிர்வகிப்பதிலே செலவழிந்தது. பிற்காலத்தில் வரி கொள்வதில் அவர் பெற்றிருந்த ஆற்றலின் அறிகுறிகள் அப்போதே தென்படலாயின. சரி. அவர் தமது தந்தையின் சொத்துக்களுக்கு வாரிசானார். இதுவும் சரி. அவர் ஆக்ராவிற்கு சென்று அங்கே பாபரின் சேவையில் ஈடுபட்டார். இவரும் ஆக்ராவுக்கு சென்று அங்க பாபருடைய இதுல வேலைப்பாற்று கொண்டிருந்தவர் தான் ஷெர்ஷா. தாரிகி ஷெர்ஷாஹி ஆசிரியரான அப்பாஸ்கானுடைய கருத்துப்படி டேஷ் முகலாயர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் குறுகிய காலத்திற்குள் கொள்ளலானார். யாருன்னா ஷெர்ஷா. ஷெர்ஷாவோட மைண்ட்ல முகலாயர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனதுல உரித்தாயிடுச்சு அப்படின்ட்டு தாரிகி ஷெர்ஷாஹி அப்படின்ற நூலோட ஆசிரியரான அப்பாஸ்கான் தெரிவிக்கிறார். இதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, பாபரின் கவனம் அவர் மீது விழுந்தது. அப்போது அவரது நோக்கம் பற்றிய வதந்திகள் பாபரின் காதுகளை எட்டின. பாபர் தம் அமைச்சர்களின் ஒருவரிடம் பின்வருமாறு என்ன கூறினார்னா, ஷேர்கானின் மீது ஷெர்ஷா அப்போது கொண்டிருந்த பட்டப்பெயர்: ஒரு கண் வைத்திருந்துங்கள், இவர் மதிநுட்பம் வாய்ந்தவர், இவர் முகத்தில் அரசக்கலை ஒளிர்கிறது. இவரை விட பெரிய ஆப்கானிய செல்வந்தர்களை யாம் பார்த்துள்ளோம். ஆனால் அவர்கள் எம் மனதில் ஆழ பதிந்ததில்லை. இவரை சிறையில் அடைத்தாக வேண்டும் என்ற எண்ணம் இவரை பார்த்ததும் ஏற்பட்டது. ஏனெனில் பெருமை பண்புகளும் வல்லமை ஒடுக்கலும் இவரிடம் யாம் காண்கிறோம் அப்படின்ட்டு பாபர் ஷெர்ஷாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ஷெர்ஷா ஆக்ராவில் தப்பித்து வங்காளமே போய்விடுகிறார். சூழ்ச்சி டேஷ் சூழ்ச்சியை சங்கேதித்த ஷெர்ஷா 1528ஆம் ஆண்டு தமது ஜாகிருக்கே திரும்பி சென்று விட்டார். யாருன்னா பாபருடைய சூழ்ச்சியை அவர் பாபர் இந்த மாதிரி கருத்து தெரிவித்ததாக ஷெர்ஷாவோட காது கேட்டும் போது அங்கிருந்து சென்று தமது ஜாகிருக்கே சென்று விட்டார். குவாங்கோ எழுதிய ஷெர்ஷா என்னும் நூலில் டேஷாம் ஆண்டில் ஷெர்ஷா பிறந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா 1486 பிறந்ததாக குறிப்பிடுகிறது. 1483 பாபர் பிறகுறார். 1486 ஷெர்ஷா பிறந்ததாக கூறப்படுகிறது. டேஷாம் ஆண்டு சுல்தான் முகமதிடம் வேலைக்கு அமைந்தார். சுல்தான் முகமதிடம் பீகாரை ஆண்டு வந்த சுல்தான் முகமதிடம் வேலைக்கு அமர்ந்தார். பாபர் கிட்ட இருந்து சென்றதுக்கு அப்புறம் பீகாருக்கே வந்துட்டார். சுல்தான் இறந்ததும் எந்த சுல்தான்? பீகாரை ஆண்ட சுல்தான் முகமது இறந்ததும் அவரது மகனாகிய ஜலால் கானுக்கு டேஷ் காப்பாளரானார். யாருன்னா ஷெர்ஷா. பீகார் மன்னர் அந்த முகமது இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஜலால் கானுக்கு காப்பாளராக இருந்தவர் ஷெர்ஷா. ஆற்றல் மிக்க ஷெர்ஷாவிடம் அழுக்காறு கொண்ட ஜலால்கான் டேஷிற்கு ஓடினார். ஷெர்ஷாவுக்கும் ஜலால்கானுக்கும் இடையே ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுது. அதனால ஜலால்கான் எங்க ஓடுகிறார்? பீகார்ல இருந்து பாத்தீங்கன்னா வங்காளத்திற்கு சென்று விட்டார். அப்போ ஷெர்ஷாவே டேஷின் மன்னராக திகழலானார். அப்போ எந்த பகுதிக்கு ஷெர்ஷா மன்னராக இருந்தாங்கன்னா பீகார் பகுதிக்கு ஷெர்ஷார் மன்னராக திகழ்கிறார். அப்போ வங்காள பகுதிக்கு ஜலால்கான் என்பவர் மன்னராக இருக்கிறார். வலிமையோடு சிறப்புற்று விளங்கிய டேஷ் கோட்டையின் முன்னாள் தலைவரான டேச்கானின் விதவையாகிய லால் மலிகாவை மணந்ததன் மூலமாக அச்சிறப்பு வாய்ந்த கோட்டையை கை கொண்டு தமது நிலையை ஷெர்ஷா மேலும் உறுதி செய்து கொண்டார். சுனார் கோட்டை 1532 ஹுமாயூன் முற்றுகையிட்டிருப்பாரு. அப்புறம் கெஞ்சி கேட்டதுனால விட்டுருவாரு ஷெர்ஷா. இப்போ என்ன பண்றாரு? இவர்கிட்ட இந்த சுனார் கோட்டையை கைப்பற்றி கொண்டு மேலும் தனது நிலையை வலுப்படுத்தி கொண்டார். யாரு? ஷெர்ஷா. முகலாயருடனான நேரடி கைகலப்பில் அவர் பங்கு கொள்ள வேண்டியதாயிற்று. ஹுமாயூன் அனுப்பிய படைகளில் ஒன்று சுனார் கோட்டையை மிகவும் தீவிரமாக முற்றுகையிட்டது. அதனால் அவர்களிடமிருந்து பணிந்தார். யாருன்னா ஷெர்ஷா. இது 1532ஆம் ஆண்டு பணிந்திருப்பாரு.
கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமது புதல்வர்களில் ஒருவனை ஈட்டுப் பொருளாக முகலாயரிடம் ஒப்படைத்தார். யாரு? ஷேர்ஷா. ஷேர்ஷா சரணடைந்த போதிலும் அவரது திட்டங்கள் மீது பேரரசுக்கு பெரும் ஐயப்பாடு தோன்றலாயிற்று. இத்தகைய ஐயப்பாடு இரு தரப்பிலும் இருந்து வந்தது. சரியானது. பேரரசர் வாக்குறுதிகளை மீறினார் என்று பலமுறை ஷேர்ஷா குற்றம் சாட்டினார் என்பதை தாரிகி ஃபரீத் ஷாஹி என்ற நூலில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்தும் சரியாக உள்ளது.